அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டு 2. இதில் வந்து டோட்டல் எவ்வளோ பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 53 பேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேஜும் நான் நீட்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பார்த்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு காலேஜஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாடல் ரெக்கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் வந்து சரியான ஒரு கிளியராக இல்லை. அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளால் ரெக்கார்டே இல்லாத ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கும், அப்புறம் வந்துட்டு 1 மார்க்கில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளான்ஸு, அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்திருக்கும். அப்புறம் அது கூடயே பொறுத்துக்க அந்த மாதிரி வந்திருக்கும். அப்புறம் அதுலேயே வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின் வந்திருக்கும். கடைசி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 16th கொஸ்டின். அது வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின் மாதிரி டோட்டலாக 25 மார்க்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இது கொஸ்டின் எடுத்து, அதாவது அந்த ஃபஸ்ட் வச்ச டெஸ்ட்டில் சரியாக நல்ல மார்க் எடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம திருப்பி ரீடெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ண மாதிரி இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இல்லை இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து கிளாரிட்டியாக இதை பற்றின அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நான் டோட்டலாக வந்துட்டு நான் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தேன் பிஎட்டில். ஸோ டோட்டலாக மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துட்டு நான் 1 பை 1 வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லேயும் அந்த கீழே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கீழே ஒரு லிங்க் மாதிரியும் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது எப்படின்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக, அப்புறம் ஹிஸ்ட்ரி, பாட்னி, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ரெக்கார்ட்ஸும் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேறு டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜஸில் வந்து ரெஃபரன்ஸ்க்காக ஓல்டு ரெக்கார்டு தராங்க. ஆனால் அது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டு வந்துட்டு சரியான ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ நம்மளோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்துட்டு சரியான ரெக்கார்டே கிடைக்கிறதில்ல. ஓகேங்களா? இப்போ ஒரு போன இயரில் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இயருக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போன இயருக்குனால ஒரு 60 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வேரி ஆகும். அதை பொறுத்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரெக்கார்டு இல்லாமல் போகலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன்ஸ்க்கு ரெக்கார்டு இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு ரெக்கார்டு இருக்காதா, ஸோ அவங்க எழுதி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுலேயும் வந்துட்டு 1, 2 ரெக்கார்டை நம்ம சஃபில் பண்ணி கொடுத்து இது பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிரமப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சிரமப்படுறாங்க அப்படின்னா எதுக்கும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளோட சேனல்ஸில் அடுத்தடுத்த எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களால் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு நான் இதில் கொடுக்கலாம். இந்த சேனலில் வந்துட்டு டோட்டலாக வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டடீஸை பற்றின உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் பற்றியோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றியோ, இல்லை டிஎன்பிஎஸ்ஸை பற்றியோ, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றியோ நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு உண்டான நாலேஜை நான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நான் வந்துட்டு மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோஸாக வந்துட்டு மக்களிடத்தில் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ உங்களோட லைஃபு, அதாவது இந்த ஒரு டீச்சருங்கிற ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அறம் சார்ந்து அந்த அறத்தை கடைபிடித்து மாணவர்களிடத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சரோட கடமை. ஸோ நீங்கள் ஒரு தலைசிறந்த ஒரு ஆசிரியராக இருந்து தலைசிறந்த மாணவர்களை உருவாக்கணும், ஒரு நல்ல தலைமுறையாக உருவாக்கணும். ஸோ அதற்கு உங்களுடைய முழு முயற்சி தேவை. அப்படி நீங்கள் ஒரு தலைசிறந்த ஆசிரியராக வரணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அறம் செய்வோம், ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இந்த சமுதாயத்தை மாற்றுவோம். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவிலிருந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு ஆதரவையும் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி.